அஸ்மத் குருப்யோ நமக. முதலாழ்வார் பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 29 30வது பாசுரம். இறையும் நிலனும் இரு விசும்பும் காற்றும் அரைப்புணலும் செந்தீயும் ஆவான். பிறை மறுப்பின் பைங்கண்மால் யானை படுதுயரம் காத்தளித்த செங்கண்மால் கண்டாய் தெளி. பரமபதநாதனாகிய இந்த பெருமான் இவன் தன்னிடம் பக்தி உள்ளவர்களை காப்பவன். நெஞ்சே, பரமபதநாதன் தன் அடியாரிடம் பேரன்பு வாய்ந்தவன். பஞ்சபூதங்களும் இவனே ஆவான். நிலமும் பரந்த ஆகாயமும் காற்றும் ஒலி செய்யும் நீரும் சிவந்த தீயும் இவனே ஆவான். இறையும் நிலனும் இரு விசும்பும் காற்றும் அரைப்புணலும் செந்தீயும் ஆவான். பிறை போல் வளைந்த தந்தங்களும் அழகிய கண்களும் உடைய பெருத்த யானை கஜேந்திரனின் பெருந்துன்பத்தை போக்கி காப்பாற்றியவன் இவன் என்பதை நன்றாக அறிந்து கொள் நெஞ்சே, தெளி. இறை அப்படின்னா பரமபதநாதன். அப்படிப்பட்ட பகவான் நிலம் இரு விசும்பும் காற்றும் அரை புனலும் செந்தீயும் ஆவான். நிலம், விசும்பு ஆகாயம், காற்று, அரை புனல் அதாவது ஒலி செய்யும் நீர், செந்தீ சிவந்த தீ, இந்த பஞ்சபூதங்களும் இவனே ஆவான். அவர்களிடம் அந்தர்யாமியாயிருந்து அவர்களை செலுத்துபவன். அப்படிப்பட்டவன் கஜேந்திரனின் பெருந்துன்பத்தை போக்கி காப்பாற்றியவன் இவன் என்பதை நன்றாக அறிந்து கொள் நெஞ்சே என்கிறார் சுவாமி. தெளிதாக உள்ளத்தை செந்நிறி ஞானத்து எளிதாக நன்குணர்வார் சிந்தை. எளிதாக தாய்நாடு கன்றே போல் தன் துழாயான் அடிக்கே போய் நாடிக் கொள்ளும் புரிந்து. தெளிதாக உள்ளத்தை செந்நிறி ஞானத்து எளிதாக நன்கு உணர்வார் சிந்தை. எளிதாக தாய்நாடு கன்றே போல் தன் துழாயான் அடிக்கே போய் நாடிக் கொள்ளும் புரிந்து. இதர விஷயங்களை நாடாமல் உள்ளத்தை கட்டுப்படுத்தினால் அது பெருமாளுடைய திருவடிகளை தானே நாடும். உலகப்பற்று நீங்கி உள்ளத்தை பகவான் விஷயத்தில் நன்கு நிறுத்தி ஞானத்தாலே எளிதாக நன்றாக அறிந்தால் மனமானது தன் துழாய் மாலை சூடிய பெருமான் சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளை நாடி விருப்புடன் சேரும். இது எப்படி அப்படின்னா, பசுவோட கன்றானது பசு கூட்டத்தில் கரெக்டாக தன்னுடைய தாயை மட்டும் நாடி செல்லுவது போல ஞானத்தாலே எளியதாகிவிடும் அவனை அடைவது. உள்ளத்தை பகவான் விஷயத்தில் நன்கு நிறுத்தி உலகத்தை பற்றி நீங்கி செந்நிறி அப்படின்னா செம்மையாக நிறுத்தி உள்ளத்தை பகவான் விஷயத்தில் செலுத்தினால் ஞானத்தாலே எளிதாக நன்றாக அறிந்தால் அவனுடைய சர்வேஸ்வரத்துவத்தையும் நம்முடைய சேஷத்துவத்தையும் அறிந்தால் மனமானது தன் துழாய் மாலை சூடிய பெருமானுடைய திருவடிகளை நாடி விருப்புடன் சேரும் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.